வந்து யாரோ ஃபோன் பண்ணி பவியை வந்து மிரட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து என்னை வந்து மீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து உன்னை வந்து நான் எடுத்துருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் வெளியே விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னை எதுவுமே பண்ண முடியாதுடா, ஏன்னா அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது அப்படின்னா. அது மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, நீ என்னை வந்து மீட் பண்ணாதான் எல்லாமே, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு இருடா உனக்கு வரேன், இந்த மாதிரியா பண்ணிகிட்ருக்க, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பவி என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே இந்த மாதிரி இடத்துல இருக்கேன்னு சொன்னோன்னே நான் வரேன்டா இரு நேரில் அப்படின்னு சொல்லிட்டு பவி ஃபோனை வைக்கிறாங்க. அர்ஜென்ட்டாக நான் கிளம்புறேன் வெளியே அப்படின்றாங்க. என்ன பவி திடீர்னு எங்கே கிளம்புறேன்னு சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம், இதுக்கு எல்லாக்கிட்டே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்து இதை வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடி என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணியும் வந்து பின்னாடியே போகிறாங்க. கண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, பவி எங்கே போகிறா, ரொம்ப டென்ஷனாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. போனால் வந்து அந்த ரவுடிஸ் வந்து பவிக்கிட்ட தொல்லை பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்த கண்மணி செம்ம டென்ஷன் ஆகி அந்த ரவுடிஸை வந்து நல்லா 4 அறை விடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அப்போல தான்டா அவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி கிட்ட அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து இந்த பொண்ணு அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தகராறு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே அன்பு வந்துடுறாரு. அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, ரவுடிஸ் எல்லாம் நல்லா திட்டிட்டு அவங்க எல்லாருமே அடிச்சுட்டு அங்கே இருக்க வந்து எல்லாருமே வந்து துரத்தி விட்டுட்டு அவங்கக்கிட்ட பொருள் எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்க அந்த கேமராஸ் அந்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து கைப்பற்றுறாரு. அடுத்து போலீஸ்லேயும் அவங்கள வந்து பிடிச்சி கொடுத்துட்றாரு. இதனால் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அன்பு பார்த்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், இந்த அளவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த மாதிரியா வருவேன்னு சொல்லிட்டு கண்மணி திட்டுறாரு. ஏங்க என்ன திட்டுறீங்க அப்படி பின்ன திட்டாமல் இந்த மாதிரி ஒரு ரவுடிக்கிட்ட வந்து 2 பேரும் வந்து தகராறு பண்ணுவீங்களா, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், திடீர்னு வந்து ஏதாவது வெப்பன்ஸ் எடுத்தால் என்ன பண்ணுறது, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. சாரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சரி அந்த டைமில் கரெக்டாக எப்படி வந்தீங்க, என் கண்மணிக்கு ஒன்றுனா எனக்கு தெரியாதா, கண்மணியை யாரும் தகராறு பண்ணிட்டு இருக்க நான் பார்த்து தூரத்துலேருந்து, அது எப்படி நீங்கள் அந்த டைமுக்கு அங்கே வர முடியும்னு. வேறு எதுக்கு, கண்மணி எங்கே போகிறா எங்கே வரான்னு சொல்லிட்டு அவளை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் தானே வந்துட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டாக வந்து இந்த டைமில் மாட்டிக்கிட்டா, அப்படி இதை எப்படி நான் வெளியே சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவங்க தம்பிக்கிட்ட மட்டும் சொல்கிறாரு. அதை கேட்டு ஓ அப்படியா, பின்ன கண்மணிக்காக நான் வராமல் இருப்பேனா, என் கண்மணிக்கு ஒன்றுனா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி கேட்காம அங்கே வந்து உள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் அன்னி கேட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, எல்லாம் கேட்க தானே போகிறா, கூடிய சீக்கிரம் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே புக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவளுக்கு அந்த டைமில் வந்து போட்டு காட்டு, வந்து என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொட்ட போகிறேன், அப்புறம் என்ன இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டா போச்சு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அவங்க தம்பி வந்து இங்கே பாருண்ணே, நேரத்தோடு கரெக்டாக சொல்லிவிடு, எதுவுமே காலம் தாழ்த்தினேன்னா அப்புறம் வேல்யூ இல்லாமல் போயிடும், அது எங்களுக்கும் தெரியும், அந்த வெங்காயம்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், உன் வேலையை மட்டும் பாரு, என்னென்னு நீ அட்வைஸ் பண்ணால் கூட எனக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை, என் கண்மணியை எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன், போட அவர் வேலையை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. என் அண்ணன் எப்போ சொல்ல போகிறாரோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு கார்த்தி யோசிக்கிறாரு. உடனே கார்த்தி வந்து பவியை வந்து திட்டாரு. என்ன பவி நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்னை பார்த்தா வந்து நான் எதுவுமே வந்து தட்டி கேட்காத ஆள் மாதிரி இருக்கேனா, ஐயோ பேபி நான் அதுக்காக சொல்லாமல் இருக்கேன், நான் எதுக்காக தெரியுமா, எதுவாக இருந்தாலும் நானே சமாளிச்சிடுவேன் எப்போவுமே, அதனால தான் நான் போனேன், ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது நான் வந்து வீடியோஸ்லாம் போடுறேன் இல்லையா, அப்லோட் பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்காக ஒவ்வொருத்தையும் நான் தேடிட்டு இருக்க முடியுமா, என் அப்பா அம்மா கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், எதுவாக இருந்தாலும் தனியாக டீல் பண்ணுவான் இந்த பவி, அதனால தான் போனேன் நான், என்ன கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு, அவனுங்க கொஞ்சம் 4-5 பேராக இருந்தானுங்களா, அதான் என்னால் சமாளிக்க முடியல, கரெக்டாக அந்த டைமில் உங்கள் அண்ணி வந்துட்டாங்க, வரலன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லி, அண்ணி வந்ததால் தான் நீ தப்பிச்ச அப்படின்னோடனே அதுவும் கரெக்டு தான் அப்படின்றாங்க.